ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரம். எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க இந்த மூவியை பத்தி யாருமே பேசலங்கிறத நினைக்கும் போது. ஏன்னா சின்சானோட ப்ரீவியஸ் மூவியான பேட்டில் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படிங்கிற மூவியை பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுக்கு மெயின் காரணம் அதோட விஷுவல் 3Dல கிரியேட் பண்ணது தான். ஆனா அதோட ஸ்டோரி என்னமோ ஓல்டு எபிசோட தழுவி எடுக்கப்பட்ட ஸ்டோரி தான். எனக்கு அந்த மூவி பார்க்கும்போது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட சின்சானோட அடுத்த மூவி ஒரிஜினல் ஸ்டோரியோட கிரியேட் பண்ணப்படுது. ஆனா அந்த மூவியை பத்தி இன்னைய வரை யாருமே பேசலங்க. இதோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி 3 வாரங்கள் ஆகுதுன்னு சொல்லலாம். மேபி ஜப்பான் தவிர வெளியெங்கேயுமே ப்ரோமோட் பண்ணாதனால இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இதோட ட்ரைலரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நம்ம நார்மலா ட்ரைலருக்கு ரிவ்யூ கொடுக்காததுனால இந்த விஷயத்த நான் கண்டுக்கிடாம தான் இருந்தேன். பட் போன வாரம் தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ சின்சானோட நியூ மூவி 3D மூவியோட ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த மூவியோட ட்ரைலரே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரீவியஸ் மூவியை பத்தி கேட்கறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சேன். அப்பந்தான் தெரிய வந்துச்சு இந்த மூவியை பத்தி யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோல இந்த மூவியோட ட்ரைலரை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ட்ரைலரோட தொடக்கத்துல சின்சான் ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெக்கேஷன் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியா கிளம்புறாப்ல. அதுவும் சம்மர் வெக்கேஷனுக்காக கிளம்புறாங்க. அப்போ கண்டிப்பா அவனோட ஸ்கூல் லீவா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மூவில இடம்பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். ஆனா கட் பண்ணி அடுத்த சீனே ரெனோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐலாண்டை காணிக்கிறாங்க. அந்த ஐலாண்ட்ல ஒரு பச்சை கலர் டைனோசர் நடந்து போறது மாதிரி காணிக்கிறாங்க. என்னடா பழங்காலத்துக்கே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு நினைக்க தோணுச்சு. சின்சான் கூட நம்ம நினைக்கிறது தான் ஃபீல் பண்றாப்ல. மாடர்ன் டைம்ஸ்ல கூட டைனோசருங்கிற ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிறது அவனுக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அண்ட் இந்த இடத்துல அவை மட்டும் கிடையாது, அவனோட கசுகாபி டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே இருக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாருமே பயந்தாலும் கூட நம்ம தலைவே தளராம அவனோட பேக் ஸ்டெப்பை காணிச்சு ஆட தொடங்குறான். அண்ட் இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா சின்சன் தளராம ஆடிட்டு இருக்க, அவன் பின்னாடி இருக்கக்கூடிய மசாவு பயந்து நடுங்கிறத பாத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம கடைசியா ஒரு விஷயத்தை டீபங்க் பண்ணலாம். கட் பண்ணா ஒரு குட்டி அழகான டைனோசரை காணிக்கிறாங்க. அந்த டைனோசருக்கு ஷீரோ தன்னோட நாக்கால நக்குறது மாதிரியான விஷயத்தை காணிக்கிறாங்க. அது பாக்குறதுக்கும் செம கியூட்டான மூமெண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அனிமேஷன்லாம் பக்காவா இருந்துச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறமா ஷீரோ மட்டும் இல்லாம மொத்த பேருமே அந்த இடத்துக்கு வந்து அந்த டைனோசரை பார்க்க தொடங்குறாங்க. கட் பண்ணா சின்சன் வீட்டுக்கு அந்த டைனோசரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது என்ன மிருகன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரியலன்னு சொல்லலாம். மிச்சி இதை பார்த்து இதை வீட்டில் வளர்க்கலாமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இதை நம்ம வீட்டில் வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பார்த்து முடிவெடுக்கலாம், ப்ளீஸ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நொகாரா ஃபேமிலியை ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷீரோ கூட இருக்கிறான். நார்மலாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெட்டுக்கும் இந்த மாதிரியான பெட்டுக்கும் இடையில சண்டை தான் வரும். பட் இந்த மூவில என்டையர்லி டிஃப்ரெண்டா கொடுக்க நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா போச்சன் ஒரு பேட்சை ரெடி பண்ணி அந்த டைனோசருக்கு கொடுக்குறான். அதுல கேபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கேங்கிறது கசுகாபி டிஃபென்ஸ் ஃபோர்ஸை குறிக்கலாம். ஆனா பிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இது அதுக்கு ஒரு நேம் கொடுக்குற விதமா தான் அமைஞ்சிருக்க பேட்சா இருக்குது. அண்ட் அடுத்த சீன்லயே மொத்த பேருமே அது கூட விளையாடுறது மாதிரி காணிச்சிருக்காங்க. செம ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு 7 வயசு ஆகுது அப்படிங்கறது அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. குறிப்பா அது ஷீரோவோடையும் செம ஃபன் பண்ணிட்டு இருக்குது அவங்க கூட சேர்ந்து. அண்ட் இன்னொரு சைடு ஹீமாவாரி அந்த டைனோசரை போட்டு தொந்தரவு பண்ணி எடுக்கிறா. நார்மலா சின்சானும் ஷீரோவும் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களோ அதை விட ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த டைனோசர் கூட சேர்ந்து. கட் பண்ணா சின்சானோட பாதி பழக்கத்தை அந்த டைனோசர் பழகிட்டுன்னு சொல்லலாம். சின்சான் மாதிரியே பேக் டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கசமா கூட செம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனி என்ன பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான். கட் பண்ணா ஒரு பெரிய ஷட்டர் திறந்து நிறைய டிஃப்ரெண்டான டைனோசர்ஸ் வெளியே வர தொடங்குது. எல்லாத்தோட கண்லையும் ஏதோ ஒரு லைட் எரிகிறது மாதிரி இருக்குது. மேபி அது ரோபோட்டிக்கல் டைனோசரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா யாராவது அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. அண்ட் மொத்தமும் சின்சானோட வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது. சின்சானோட வீட்டோட மேல் கூரையில டைரக்டாவே பாக்குது. நொகாரா ஃபேமிலி மொத்தமே ஸ்டன் ஆயிட்டுன்னு சொல்லலாம் அதோட சைஸை பார்த்து. மொத்த பேருமே வெளியே வர ஒரு பெரிய டைனோசர் சின்சானோட வீட்டுக்கு மேலே ஏறி ஒரே ஜம்ப்பு மொத்த வீட்டையுமே உடைச்சிருது. அதே நேரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நொகாரா இன்னும் 32 வருஷம் லோன் இந்த வீட்டுக்கு பாக்கி இருக்குது, அதுக்குள்ள இந்த வீட்டை உடைச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கதறாரு. அண்ட் அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு வில்லன் வாய்ஸ் கேக்குது, இந்த சீக்ரெட் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் சொல்றான். அண்ட் கட் பண்ணா சின்சன் ஒரு பெரிய பறக்கிற டைனோசர் மேலே ஏறி நின்று எதையோ பிடிக்க ட்ரை பண்றான். ஒரு பெரிய டைனோசர் அவங்கள நோக்கி ஓடி வர கட் பண்ணி மூவியோட டைட்டிலான கிரையான் சின்சான் மை
டைனோசர் டைரி அப்படிங்கிற டைட்டில் போடுறாங்க. அண்ட் டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட ப்ரீவியஸா சொன்னேன்ல ஒரு டீபங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சீன் வருது. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா முதல்ல டைனோசரை பார்த்து பயந்து நடுக்கிட்டு இருந்த மசாவு சின்சானோட அந்த பேக் ஸ்டெப்பை போட்டு டைனோசரை விரட்ட பார்க்குறான். ஆனால் அந்த டைனோசருங்கெல்லாம் பயந்து ஓடாம ஓடி வந்து நம்ம போச்சானோட பேக்கே கவ்வி எடுக்க பார்க்குது. ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு சின்சான் மேலே தான் டவுட்டாக இருக்குது. இந்த டான்ஸ் ஆடினா டைனோசர்லாம் ஓடிருன்னு சொல்லிட்டு போச்சான அவன் முன்னவே நம்ப வச்சிருக்கிறான். அதனால தான் இந்த தடவை பயப்புள்ள பயமே இல்லாமல் அவனோட பேக் ஸ்டெப்பை காமிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஆனால் முழு டீட்டெயில் என்னங்கிறது மூவி வெளியானாதான் தெரியும். பட் எனக்கு இந்த மூவியோட ட்ரைலரை பார்க்கும்போது செம ஃபன்னான மூவியாக தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் அதோட போன மூவியை பார்க்கும்போது கசுகாபி டிஃபென்ஸ் ஃபோர்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணேன். சின்சானோட ஃபேமிலியை தான் மையமாக வச்சு அந்த 3D மூவியை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் சின்சானோட ஃபேமிலி மட்டும் இல்லாமல் கசுகாபி டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட காமெடி கலந்த ஆக்ஷன் சீன்ஸையும் சின்சானோட வீரமான செயல்களையும் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஷீரோவுக்கும் அந்த டைனோசருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாண்டிங்கை சொல்கிற மூவியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஷீரோவும் இந்த மூவியில் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணியிருப்பாப்ல. அதுதான் ஒரு கிளிம்ஸ் மாதிரி அந்த டைனோசரை நக்கிறது மாதிரியான விஷயத்த காமிச்சிருக்காங்க. டாக்லாம் ரொம்ப சூப்பரான கிரீச்சருங்க. நம்ம எவ்வளவு பாசம் வைக்கிறோமோ அதுக்கு 2 மடங்கு பாசம் வைக்கும்னு சொல்லலாம். அதனால தான் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தும் கூட சின்சான் கூட ஷீரோ தங்கிட்டு இருக்காப்ல. இந்த மூவி சின்சானோட 31வது மூவி அமைய போகுது. இந்தியாவில் இது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போறதில்ல. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போறது வழக்கம் போல ஜப்பான்ல தான். அண்ட் இந்த மூவி சின்சானோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸை தழுவாம ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவியை தான் கிரியேட் பண்ண போறதுனால நல்லாவே எதிர்பார்ப்பு இருக்குது ஜப்பான்ல. நிறைய பேர் ஃபீலிங்ல இருப்பீங்க, போங்க ப்ரோ என்னால ப்ரீவியஸ் மூவிஸை இன்னும் வாட்ச் பண்ண முடியல, அதுக்குள்ள அடுத்த மூவியோட டீட்டெயிலை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால பெட்டிஷன் மேக் பண்ணியும் கூட டோரேமானோட ஸ்டாண்ட் அலோன் மூவியை இன்னுமே தமிழுக்கு கொண்டு வர முடியல. அதாவது 2வது பார்ட்டை தமிழுக்கு கொண்டு வர முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அவங்க சின்சானோட ரைட்ஸையும் வச்சிருக்கிறாங்க. பார்ப்போம் ஃபியூச்சர்லையாவது பிவிஆர் ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரியான மூவிஸையும் கிட்ஸுக்காக இந்தியாவில் கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழில் கொண்டு வர மாட்டாங்க, ஜாப்பனீஸில் தான் கொண்டு வர நினைப்பாங்க. அதனாலே கூட இந்த மாதிரியான குடும்ப அனிமிக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கலாம். பட் நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துட்டீங்களா? இல்லை நான் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மூவியை பற்றியே உங்களுக்கு தெரிய வந்துச்சா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை இதை மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். Peace.